புத்த பெருமானை கடத்திய 2 முன்னாள் இராணுவ வீரர்கள் கைது. போதைப்பொருள் கடத்திய பேராசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மாகாண சபை தேர்தல்கள் இந்த ஆண்டு கண்டிப்பாக நடத்தப்படும். இந்த பிரதான செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இந்த காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். புத்த பெருமானை கடத்திய 2 முன்னாள் இராணுவ வீரர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்க வச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டியில் வச்சு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் 2 பேரும் என்ன செய்திக்கணும்னு சொன்னால், எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு புத்தர் சிலையை கடத்தி கொண்டு போயிருக்கணும். அந்த புத்தர் சிலை தங்க முலாம் பூசப்பட்ட 50 கிலோ எடை கொண்ட 300 வருடங்கள் பழமையான புத்தர் சிலையா. எங்கிருந்து களவெடுத்துக்கணும்னு தெரியல. அந்த 50 கிலோ எடை கொண்ட புத்தர் சிலையை ஒரு மாதிரி காவி கொண்டு கண்டிக்கு கொண்டு போயிருக்கணும். ஏன்னு சொன்னால், அதில் பூசப்பட்டிருக்கிற அந்த தங்க முலாம் உண்மையிலேயே தங்க முலாம் தானா, அதில் ஏதாவது பெருமதி இருக்கா, அது எங்கேயாவது வித்தா அதில் காசு பணம் தேருமான்னு சொல்லி செக் பண்ணத்தானே வேணும். அதுக்காக செக் பண்ணுறதுக்கு கொண்டு போயிருக்கிறோம். போன இடத்துல பிடிபட்டினோம். போலீஸ் மடக்கி பிடித்திருக்கிறது. இப்போ விசாரணைகள் தீவிரமாக இடம்பெற்று கொண்டு வருதாம். இந்த புத்தர் சிலையை எங்கே இருந்து நீங்கள் களவெடுத்துனீங்க என்று சொல்லி இப்போ விசாரணைகள் நடந்து கொண்டிருக்காம். அதே நேரம் தொல்லியல் திணைக்களத்தினுடைய உதவி நாடப்பட்டிருக்காம். ஏன்னு சொன்னால், தொல்லியல் திணைக்களம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கு தானே. இப்போ 300 வருடங்கள் பழமையான சிலை என்று சொன்னால் கட்டாயம் இந்த லிஸ்ட்டில் இருக்கும். எனவே அந்த பதிவு இலக்கங்கள் ஏதாவது இருக்கும் தானே, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி தொல்லியல் திணைக்களத்தினுடைய உதவியும் நாடப்பட்டிருக்காம் என்று சொல்லி சொல்லப்படுது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு பெரும்பாலான நாட்களுக்கு வேலை கிடையாது. ஒன்றில் போதைப்பொருள் கடத்துறது அல்லது பாதாள உலக குழுக்களோடு சேர்ந்து கூலிக்கு கூலி கொலைகாரர்களாக வேலை செய்கிறது. இந்த மாதிரி நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே அப்படியான வேலைகள் இப்போ செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால், அந்த அளவுக்கு தொடர்ந்து கைதுகள் நடந்து கொண்டிருக்குது. நிறைய பேர் இப்போ உள்ளுக இருக்கணும். அதனால் இப்போ அதை கைவிட்டுட்டு புத்தரில் கை வச்சிருக்கணும். புத்தரை கடத்துவோம் என்று சொல்லி பாருங்கள். நாட்டில் புத்த பெருமானுக்கே பாதுகாப்பு இல்லை. தானே. மாகாண சபை தேர்தல்கள் இந்த ஆண்டு கண்டிப்பாக நடத்தப்படும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. கட்டாயம் நடக்கும். அதற்கான சகல அலுவல்களையும் அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே அது சம்பந்தப்பட்ட அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகும் என்று சொல்லியிருக்கிறதாரு பார்த்தீங்கன்னு சொன்னால், விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சர், அவருடைய பேர் கிருஷாந்த அபேசேன, அவர் தான் சொல்லியிருக்கார் மாகாண சபை தேர்தல்கள் இந்த ஆண்டு கண்டிப்பாக நடத்தப்படும் என்று சொல்லி. இப்போ போன வருஷம் நடத்தப்படும் என்று சொல்லி அது தள்ளி போனது இந்த சட்ட பிரச்சனைகள் காரணமாக. எனவே இந்த வருஷம் நடத்தப்படும் என்றது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம், நல்ல விஷயம். எனவே மாகாண சபை தேர்தல் ஆரம்பிக்கக்குள்ள நாட்டில் பெரிய பரபரப்பாக இருக்கும். நீயா நானா, இந்த கட்சியா அந்த கட்சியான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு திருவிழா ஒன்று பார்க்கறதுக்கு நாடு தயாராகுது என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, வடமாகாண சபைக்கு தேர்தல் நடந்தால் அதில் யார் முதலமைச்சராக வந்தால் நல்லாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கள்? இப்போ பார்க்க ஓரளவு தெரியும் தானே, இவரெல்லாம் போட்டி போடுவார். ஏனென்றால் சில பேர் வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள், தேர்தல் வந்தால் கண்டிப்பாக நான் போட்டி போடுவேன், முதலமைச்சருக்கு போட்டி போடுவேன் என்று சொல்லிக்கணும் தானே. எனவே எல்லாரையும் ஒப்பிட்டு பார்த்து யார் முதலமைச்சராக வந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கள்? உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் எல்லாரும் ஆவலோட வாசித்து பார்ப்பார்கள். யார்கிட்ட பேர் கூடுதலாக சொல்லப்பட்டிருக்குது, எந்த கட்சியினுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் தானே. எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். 10 கோடி ரூபாய் பெறுமதியான கொக்கைன் போதைப் பொருளுடன் இன்று காலை கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து பேராசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பேராசிரியருக்கு இருந்த வேலை என்று கேட்டீங்கன்னு சொன்னால் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். அதாவது 60 வயதுடைய ஒரு புவியியல் பேராசிரியர், மற்றது புவியியல் ஆராய்ச்சியாளராம், இந்தியாவை சேர்ந்தவர். என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால், உகண்டா இருக்கு தானே, உகண்டாவினுடைய கம்பாலா நகரத்திலிருந்து கட்டாருக்கு கட்டாரில் இருந்து கொழும்புக்கு வந்திருக்கார். இன்றைக்கு காலமாக 10:40 மணிக்கு. விரைக்குள்ள சும்மா வராமல் 2 கிலோவும் 150 கிராமும் எடை கொண்ட கொக்கைன் போதைப் பொருளை நூதனமான முறையில் கடத்தி கொண்டு வந்திருக்கார். அதாவது இப்போ பேராசிரியர் சொன்னால் நிறைய ஃபைல்ஸுகள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருவார் தானே. பார்க்கவே ஒரு பேராசிரியர் விரைக்குள்ள ஒரு லுக் ஒன்று இருக்கு தானே. அந்த ஃபைல்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸுக்குள்ள நுட்பமான முறையில் உள்ளுக்குள்ள மறைச்சு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். இலங்கையில் கொண்டு விற்கலாம் என்று கொண்டு வந்திருப்பார் போல இருக்கு. அதை சுங்க திணைக்கள அதிகாரிகள் மடக்கி பிடித்திருக்கிறார்கள். செக் பண்ணி பார்த்தா அதனுடைய பெறுமதி 10.8 கோடி ரூபாய் பெறுமதியான கொக்கைன் போதைப் பொருள். உடனடியாக இந்த பேராசிரியர் புவியியல் பேராசிரியர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. புவியியல் ஆராய்ச்சியாளர், புவியியல் பேராசிரியர் என்று சொன்னால்
புவியியலை தானே ஆராய்ச்சி செய்யணும். அதை விட்டுட்டு எதுக்கு போதைப் பொருளை ஆராய்ச்சி செய்யணும்? அதோட இன்னொரு விஷயம் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த போதைப் பொருளை அனுப்புகிற குரூப் இருக்குது தானே, ஒரு மாஃபியா கும்பல் வெளிநாடுகள்லேருந்து அனுப்ப அதை வந்து உள்நாட்டில் வந்து வேறு குரூப் வந்து ரிசீவ் பண்ணும். இதுதான் நடந்துட்டு இருக்குது. அந்த குரூப் வந்து முதல்ல வந்து பிக்கு மேரேஜ் யூஸ் பண்ணி பார்த்துச்சுது, அது ஃபெயிலியர் ஆயிட்டுது. இப்போ பேராசிரியர் மேரேஜ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு போல நடக்குது. இன்னும் யார் யாரையெல்லாம் பயன்படுத்தி போதைப் பொருளை கடத்துவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு பிரதேச சபையினுடைய முன்னாள் தலைவர் ஒருவருக்கு இன்று 5.5 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. எதுக்காக அவருக்கு இந்த சிறை தண்டனை வழங்கப்பட்டன்னு சொன்னால், அவர் வந்து பிரதேச சபையினுடைய தலைவர். அவர் என்ன செய்யக்காருன்னு சொன்னால், அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகம் இருக்குது தானே, பிரதேச செயலாளரை வந்து தாக்கியிருக்கார். அவருக்கு போயிட்டு அடிச்சிருக்கார் பிரதேச சபையினுடைய தலைவர். ஏதோ கருத்து முரண்பாடு வந்திருக்கும் போல இருக்குது, அதனால் கையை நீட்டிட்டார். அதனால் வந்து 5.5 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கியிருக்கிறது சிலாபம் மேல் நீதிமன்றம். ஆளாரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய பேர் வந்து ஜகத் சமந்த ஆராய்ச்சி கட்டுவ என்ற இடம் இருக்குது தானே, ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச சபையினுடைய தலைவராக இருந்தவர். அவர் தான் பிரதேச செயலாளருக்கு போய் அடித்து இப்போ கடைசியாக 5.5 வருடங்கள் சிறை தண்டனை. அது மட்டும் இல்லை, அந்த பிரதேச செயலாளருக்கு வந்து 10 லட்சம் ரூபா காசு கொடுக்கணும், அடித்ததுக்காக காசு கொடுக்கணும். ஒருவேளை அந்த 10 லட்சம் ரூபா காசை கொடுக்க தவறுவாராக இருந்தால் மேலதிகமாக ஒரு 24 மாதங்கள், அதாவது இன்னும் ஒரு 2 வருடங்கள், அப்போ 5.5 வருடமும் 2 வருடங்களும் 7.5 வருடங்கள் அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்க வேண்டி வரும். இப்படியான ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது சிலாபம் மேல் நீதிமன்றம். என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த பிரதேச சபைக்கு தேர்தலில் போட்டி போட்டு பிரதேச சபை தலைவர்களாக வாராக்கள் எல்லாரும் இல்லை, ஒரு சில ஆக்கள் இருக்கணும். எல்லாரும் அந்த பழைய ரவுடியல் மாஃபியா கும்பல்கள், பாதாள உலக குழுக்காரர் எல்லாம் வந்து ஒவ்வொரு கட்சிகளில் போய் சேர்ந்து போட்டி போட்டு, ஏன்னா வீட்டில் நிறைய காசு இருக்கும், ஊரில் வந்து எல்லாரையும் விரட்டலாம், அல்லது செல்வாக்கு இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பெரும்பாலும் இந்த செல்வாக்களை பயன்படுத்தி கொண்டு அல்லது மோசடி செய்தோ இப்படியோ செய்து பிரதேச சபைகளுக்குள்ள மாநகர சபைக்குள்ள வந்து என்டர் பண்ணுறது. இப்போ கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரியான ஆக்கள் வந்து நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆக்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டும் இருக்கணும் அவர்களுடைய பழைய எதிரிகளால். எனவே இந்த மாதிரியான ஆக்கள் வந்து பிரதேச சபை தேர்தலில் வந்து போட்டி போட்டு வாரது வந்து உண்மையில ஆபத்தானது. அதனால தான் சஜித் பிரேமதாசா வந்து இப்போ ஒரு 5-6 மாதத்துக்கு முதல் ஒரு அறிவித்தல் ஒன்று விட்டிருந்தவர், இனிமேலும் SJB கட்சியில் சேர்ந்து 6வது தேர்தலில் போட்டி போகிறதாக இருந்தால் சர்டிஃபிகேட் கொண்டு வரணும், கிளீன் சர்டிஃபிகேட் கொண்டு வரணும், அதுக்கு பிறகுதான் அனுமதி தருவர் என்று சொல்லி அறிவிச்சிருந்தவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். எனவே இந்த மாதிரியான ஆக்கள் வந்து ஏதாவது பிரச்சனை வந்தா, ஏதாவது இஷ்யூ வந்தா அதை வந்து கதைச்சு பேசி தீர்ப்போம் என்று சொல்லி அப்படி ட்ரை பண்ணுறதில்ல, எடுத்தோன்னா கையை நீட்ட வேண்டியான். ஏன்னு சொன்னால் அதுதான் அவன் பழக்க தோஷமே அதுதானே. அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கு 5.5 வருடங்கள் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், 2024ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு வீதி விபத்தில் வந்து சனத் நிஷாந்த என்று சொல்லி ஒரு ஆள் வந்து கொல்லப்பட்டிருந்தவர். அதாவது கட்டுநாயக்கால இருந்து கொழும்புக்கு வரைக்குள்ள வந்து இரவு வாகனம் வந்து வேகமாக வந்து ஆக்சிடென்ட் பட்டதில் வந்து சனத் நிஷாந்த என்று சொல்லி ஒரு ஆள் வந்து உயிரிழந்தவர் தானே. அதாவது 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அவருடைய சகோதரர் தான் இவர். அந்த பிரதேச செயலாளரை போய் தாக்கக்குள்ள 2 பேர் தான் போய் தாக்கியிருக்கணும், 2 பேர் சேர்ந்து தான் அடிச்சிக்கணும், அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தான் அடிச்சிருக்கணும். அதில் வந்து ஒரு ஆள் ஏற்கனவே உயிரிழந்துட்டார். எனவே மற்றவருக்கு இன்று தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஏராளமான சிகரெட்டுகளை கொண்டு வந்தார், சட்டவிரோதமான முறையில் சிகரெட்டுகளை கொண்டு வந்தார் என்று சொல்லி 168 பண்டல் சிகரெட்டை வந்து 2 சூக்கேஸுக்கு போட்டு நிரப்பி போட்டு அடிச்சு பிச்சு கொண்டு வந்திருக்கிறார். என்ன நம்பிக்கையில் வந்தாருன்னு தெரியல, எப்படி வந்தாருன்னு தெரியல. அதில் வந்து 33,600 சிகரெட்டுகள் இருக்குமாம் அந்த 168 பண்டலுக்குள்ளேயும். வந்து பெறுமதி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 50 லட்சம் ரூபாய். அவ்வளவு பெறுமதியான சிகரெட்டையும் கொண்டு பிடிபட்டிருக்கார். எப்பேண்டா நேற்று இரவு 11:28 மணிக்கு. இரவு தானே, நைட் ஃப்ளைட் தானே, அப்போ ஒருத்தரம் பெருசாக கவனிக்க மாட்டினோம் நினைச்சு கொண்டு வந்தாரோ இன்னும் தெரியல. கொண்டு வந்து பிடிபட்டுக்கார். இந்தியாவை சேர்ந்தவர். தாய்லாந்தினுடைய பேங்காக் நகரத்திலிருந்து இந்த சிகரெட் எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்திருக்கிறார். அதனால வந்து இப்போ கைது செய்யப்பட்டு விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுற நடவடிக்கை எது? முழு நாடும் ஒன்றாக என்ற ஒரு நடவடிக்கை இருக்குத்தானே. அதில் வந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அது திட்டம் ஆரம்பித்த நாளில் இருந்து நேற்று 14ஆம் தேதி வரைக்கும் எவ்வளவு கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன, எவ்வளவு போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி அதனுடைய ஒரு ஃபுல் லிஸ்ட் ஒன்று சொல்லி போலீசாரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இதுவரைக்கும் 1,76,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம். அதாவது இந்த நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பித்தது இப்போ போன வருஷம்
2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அண்டையிலிருந்து நேற்று 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது 14/5/2026 நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,76,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவ்வளோ பேரையும் கைது செய்து ஜெயிலுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கணுமான்னு கேட்டால் அப்படி இல்லை. கைது செய்து அதில் வந்து தடுத்து வைக்க வேண்டிய ஆக்களை வந்து தடுத்து வைக்கிறது, மற்றாக்களை வந்து பிணையில விடுவிக்கிறது அல்லது நிபந்தனைகளோட விடுவிக்கிறது, அப்படி போய் கொண்டிருக்கும் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 1,76,000 பேரில் 2,820 பேர் வந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். உங்களை வெளியில் விட முடியாது, உள்ளுக்குள்ளே இருங்க என்று சொல்லி தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல் 325 பேர் வந்து கொஞ்சம் வசதியான ஆக்கலாம், போதைப் பொருட்களை விற்று கொஞ்சம் வசதியான ஆக்கலாம். 325 பேர் அவர்களுடைய சொத்து விவரங்கள் வந்து அந்த சொத்துக்களை வந்து முடக்கிறது, எவ்வளவு சொத்துக்கள் இருக்குது, எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி இப்போ அது சம்பந்தமாக தனியொரு விசாரணை போய்கொண்டிருக்காம். எனவே அதெல்லாம் உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால், அதாவது போதைப் பொருள் விற்றுத்தான் அந்த சொத்து சேர்த்தவை என்று சொல்லி உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் அந்த சொத்துக்கள் முடக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நல்ல விஷயம். 325 பேருடைய சொத்துக்களை வந்து முடக்கிறன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க, அரசாங்கத்துக்கு வந்து நல்ல பயங்கர வருமானமாக இருக்கும். நல்ல விஷயம். அதே போல 2050 பேர் புனர்வாழ்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். நீங்கள் போயிட்டு உள்ளுக்கு இருந்து வடிவா புனர்வாழ்வு எல்லாம் பெற்று வாங்கன்னு சொல்லி 2050 பேர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நல்ல நடவடிக்கை, வரவேற்கப்பட வேண்டிய நடவடிக்கை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 197 நாட்களில் நடைபெற்ற சம்பவங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த காலப்பகுதியில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? ஹெரோயின் போதைப் பொருள் வந்து 1940 கிலோ வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதனுடைய பெறுமதியை வந்து பல கோடி இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே 1940 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும், ஐஸ் போதைப் பொருள் 2003 கிலோகிராமும், குஷ் போதைப் பொருள் 436 கிலோகிராமும் வந்து இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில், அதாவது 197 நாட்களில் வந்து கைப்பற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருட்கள் மிக விரைவில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அடுத்து அவை எரிக்கப்படும் என்று சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே முழு நாடும் ஒன்றாக இந்த நடவடிக்கை வந்து தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளார்கள்.